Dear 12th standard students, welcome back. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 12th standard இந்த வருஷம் 24-25K preparation பக்காவா போயிட்டு இருக்குது. நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க சண்டே வீக்லி டெஸ்ட் எழுதிட்டு வருவீங்க. ஆல்ரெடி சாப்டர் வைஸா கிரியேட்டட் சம்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாரம் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சண்டே ஈவினிங்ல டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான கீ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்ல வர கொஸ்டின் பேப்பரும் நம்மளோட குரூப்ல ஷேர் ஆயிட்டு இருக்குது. அந்த மாதிரி புது கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது விதவிதமான சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய பிராக்டிஸ் டெப்த் ஆக போகுது. இந்த மந்த் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா மெம்பர்ஸுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம குரூப்ல கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாசம் நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மேக்சிமம் உங்களுக்கு செப்டம்பர் 8க்குள்ள அனைத்து பள்ளியிலையும் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அரசாங்க பள்ளியில இன்னும் ஒரு 5-6 நாள் சேர்ந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா செப்டம்பர் செகண்ட் வீக்ல மேக்சிமம் 99% நம்ம குவார்டர்லி எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுவோம். இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சார் என்ன சார் ஜூலை மாசம் தானே சார் நடக்குது, இன்னும் ஆகஸ்ட் இருக்குது சார், என்ன சார் செப்டம்பர் இருக்குது சார், நாங்க அப்ப படிச்சுப்போம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சீங்க, நமக்கு கண்டிப்பாக வால்யூம் 1 குவார்டர்லி எக்ஸாமுக்கு உண்டு. வால்யூம் 1ல மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? 6 சாப்டர் இருக்குது. 6 சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ஈஸியா படிச்சிடலாமா சார்னா ரொம்ப ஈஸியா படிக்கலாம். எப்போ படிக்க முடியும்னா செப்டம்பர் மாசம் கிடையாது. செப்டம்பர் மாசம் உங்களால தொடக்கூட முடியாது புக்கு, ஏன்னா சுத்தமா நேரம் இருக்காது. ஆகவே மெட்ரோ கருணாகரன் யூடியூப் சேனல்ல கொடுக்கிற ஷெட்யூல், ஸ்டடி பிளான், டெஸ்ட் பிளான் இதை சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரப்போற குவார்டர்லி ஒண்ணுமே இருக்காது. ஈஸியா உங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ல இருந்து எல்லாமே நான் கூகுள் ஃபார்ம்ல கொடுப்பேன். நானு அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க 1 மார்க்லாம் டிக் பண்ண ஆரம்பிப்பீங்க. முழுக்க நம்ம டெஸ்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம், வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்க போறோம், இந்த மெட்ரோ கருணாகரன் சேனலை ஃபாலோ பண்ணதுனால இந்த 12th ஸ்டாண்டர்டை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோன்றத வரப்போற வாரத்துல பார்க்க போறீங்க. என்னோட கடின உழைப்பு, உங்களுடைய தளராத மனம், கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ், ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை போய் ரீச் பண்ண போகுது. டீச்சர் மட்டுமே உழைச்சிருந்தா மார்க் வரப்போறது கிடையாது. டீச்சர் கூட நீங்களும் சேர்ந்து உழைக்க போறீங்க. எப்படி நம்ம இந்த குவார்டர்லி எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறோம், இதுதான் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ. குவார்டர்லி எக்ஸாமுக்கு 6 சாப்டரை ஒரு சம் விடாம, ஒரு பேஜ் விடாம, ஒரு தியரம் விடாம, ஒரு புக் ஒர்க் விடாம எப்படி அட்டென்ட் பண்றது? 6 சாப்டர் நீங்க படிச்சு முடிச்சிட்டாலே பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க 75+ தாண்டிடலாம். நான் சொல்றது 90க்கு 75+ தாராளமா தாண்டிடலாம் ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சாலே. ஆனா தரவா ஒரு லைன் விடாம, ஒரு சம் விடாம, ஒரு கான்செப்ட் விடாம படிக்கணும். குவார்டர்லி எக்ஸாம் கிட்டத்தட்ட நம்ம பாதி கிணறு தாண்டுற மாதிரி. பாதி போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம்னா 50 மார்க் கிடையாது. ஆக்சுவலா நீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் போயிடுவீங்கன்னா 70+ போயிடுவீங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் 140 மார்க்குக்கு டிசைன் பண்ணப்பட்டது. சாய்ஸஸ் எல்லாம் போக பாத்தீங்கன்னா தான் 90 வரும். அதனால வால்யூம் 1 முடிச்சாலே நீங்க 70+ தாராளமா எடுத்துடலாம். வால்யூம் 1 வால்யூம் 2 1 மார்க்கையும் வால்யூம் 1 மட்டுமே ஃபர்ஸ்ட் போனாலே 75+ கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல வந்துடும். மெட்ரோ கருணாகரன் சேனல் நீங்க பார்க்கும் போது தான் அனுபவம், ஒரு டீச்சருடைய அனுபவத்தை எப்படி மார்க்கா மாத்த முடியும்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க +2 படிக்கும் போது உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஆனா எது லேக் ஆகுன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்காது. ஒரு டீச்சர் சொல்லும் போது நீங்க கீனா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படி செஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம சாதிச்சிருக்கலாம்னு பின்னாடி ஃபீல் பண்றதை விட முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி ஜூலை மாசம் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. இந்த சண்டே பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வருது நமக்கு. இந்த சண்டேக்கான வீக்லி டெஸ்ட் போர்ஷன் சண்டே ஈவினிங் உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். போர்ஷன் பாத்தீங்கன்னா 1.1ல இருந்து 1.4 படிக்க போறோம். சார் நாங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல டெஸ்ட் எழுதிட்டோம் சார், மந்த்லி டெஸ்ட் எழுதிட்டோம் சார், மிட் டர்ம் டெஸ்ட் எழுதிட்டோம் சார், திருப்பி என்ன சார் 1.1ல இருந்து 1.4 வரைக்கும் படிக்க சொல்றீங்க? ஜென்டில்மேன், லேடிஸ் நல்லா கவனிச்சிங்க. நம்ம ரிவைஸ் பண்றோம். குவார்டர்லி எக்ஸாமுக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அதனால புக்கோடைய ஆரம்பத்துல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்.
1.1ல இருந்து 1.4 வரைக்கும் இருக்கிற எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம், புக் ஒர்க் எல்லாத்தையும் தரவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் நம்பர் 5.5. என்ன சார் திடீர்னு 5.5க்கு போறீங்க? ஆக்சுவலா 5வது சாப்டரும் 6வது சாப்டரும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குன்னா கான்செப்ட் ரொம்ப டீப்பா இருக்கும். அதனால ஈஸி சாப்டர்ஸ் கூட அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி நீங்க மிட்டம் படிச்சிருக்கிறதுனால 1.1ல இருந்து 1.4 கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. கூட 5.5 ஒரே ஒரு எக்ஸசைஸ் படிக்க போறீங்க. எக்ஸசைஸ்ல ஒரு 10 சம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதை தரவு பண்ணிடுறீங்க. 14ஆம் தேதி அதை டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. அப்ப 14ஆம் தேதி 7 மணிக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு 8 மணிக்கு பார்க்கும்போது எத்தனை சாப்டர் நம்ம படிச்சிருப்போம் குவார்டர்லி எக்ஸாமுக்குனா? ஒரு சாப்டர் கூட நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஒரு சாப்டர் கூட முழுசா முடிச்சிருக்க மாட்டோம். அப்ப ஜூலை மாசம் பாதி ஓடி போச்சு. அடுத்த சண்டே 21ஆம் தேதி வரீங்க. அப்ப 21ஆம் தேதி 7வது மாசம் ஜூலை மாசம் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல இருந்து 1.8 வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பேலன்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் 5.3 and 5.4 in 5th chapter. 2-dimensional analytical geometryல 5.3, 5.4 with examples ஓட படிச்சிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5ல இருந்து 1.8 வரைக்கும் படிச்சு முடிச்சிடுறீங்க. 21ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு இதை டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. 8 மணிக்கு பார்க்கும்போது நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் ரிவிஷன் சொல்றது, இதுதான் சிஸ்டமேட்டிக்கா ரிவைஸ் பண்றதுன்னு சொல்றது. அப்ப 21 ஜூலை மாசமோடைய கடைசி வாரத்தை நோக்கி போகும்போது சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த சண்டே 28ஆம் தேதி வரீங்க. அதே ஜூலை மாசம் 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் படிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 5 ஃபுல்லா டெஸ்ட் எழுத போறீங்க. இங்க ட்விஸ்ட் பாருங்க. ஆல்ரெடி 5.5 பெரிய எக்ஸசைஸ் படிச்சிருக்கீங்க. 5.3, 5.4 படிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி வாரம் டெஸ்ட் எழுதின மாணவர்களுக்கு தெரியும். நம்ம 5.1 எழுதிட்டோம், 5.2 எழுதிட்டோம். இதுக்கு முன்னாடி வாரம்லாம் டெஸ்ட் எழுதிட்டு மெட்ரோ கருணாகரன் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். 5.1, 5.2 ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியாச்சு. ஆனா அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாத மாணவர்கள், இப்போ புதுசா மெம்பர்ஷிப் எடுத்திருக்க மாணவர்கள், இப்போ புதுசா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் 5th சாப்டர் முடிச்சே ஆகணும். 28/7க்குள்ள எப்படியா படிச்சு ஆகணும். ஏன்னா 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்த்தா ஒரு சம்முமே கஷ்டமான சம் கிடையாது. எல்லாமே ஈஸியான சம் தான். 2.5ல மட்டும் தான் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும் கஷ்டமா. 2.1ல இருந்து 2.4 வரைக்கும் ஒரு சம்முமே கஷ்டம் இருக்காது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மா இருக்கும். அப்ப சாப்டர் 5 தான் பயங்கரமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். பப்ளிக் எக்ஸாம்ல சாப்டர் 5ல இருந்து 2 5 மார்க் கேட்பாங்க. அதனால சாப்டர் 5 விளையாட்டா கூட நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப 28/7 ஈவினிங் 7 மணிக்கு பாத்தீங்கன்னா 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டு சாப்டர் 5 நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஃபைன். 28ஆம் தேதி நைட் ஒரு 9 மணிக்கு நீங்க கொஞ்சம் உழைச்சதை பாத்தீங்கன்னா 14ஆம் தேதியில இருந்து சிரமப்பட்டு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி படிச்சுட்டு வரீங்க. 14ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதிக்கு ஒரு 14 நாள்கள் ஓடி இருக்குது. அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா சண்டே நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே யோசனை பண்ணீங்கன்னா சாப்டர் 1ஐயும் சாப்டர் 5ஐயும் முடிச்சுட்டு இருப்பீங்க. தட்ஸ் கிரேட். சாப்டர் 1 and 5 முடிச்சிட்டோம். குவார்டர்லி எக்ஸாமுக்காக நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். ஜூலை மாசம் தான் நாங்க இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க, குவார்டர்லி பத்தி கவலைப்படாம இருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நடக்க போற செப்டம்பர் மாசம் நடக்க போற எக்ஸாமுக்கு ஜூலை மாசமே 1 and 5 கம்ப்ளீட் பண்ணி ஓரம் வச்சுட்டேன். 1 and 5ல எந்த எக்ஸசைஸ்ல எந்த சம் கேட்டாலும், எந்த பேஜ்ல எந்த 1 மார்க் கேட்டாலும் என்னால போட முடியும். அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் ஸ்டேஜ் நீங்க வந்தாகணும். ஆகஸ்ட் மாசம் உள்ள நுழைஞ்சாச்சு. ஆகஸ்ட் மாசம்னாலே கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நிறைய லீவ் வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிட்டு. ஆனா ஆகஸ்ட் மாசமும் அந்த லீவ்லயும் கடுமையா நம்ம உழைக்க போறோம். ரொம்ப ஸ்மார்ட்டா உழைக்க போறோம். 4/8 அன்னைக்கு சண்டே திருப்பி நம்ம என்ன எழுத போறோம்னா 2.6ல இருந்து 2.9 வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் முடிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெக்டர் அல்ஜிப்ரால 6.1 and 6.2 ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 6வது சாப்டர் சைட் பை சைட் போயின்னு இருக்குது. எங்க ஸ்கூல்ல ஒன்னும் நடத்தல சார், எந்த கதையும் கிடையாது. 6.1, 6.2 மெட்ரோ கருணாகரன் சேனல்ல பிளேலிஸ்ட் எடுத்துக்கிறோம். கண்டினியூஸா ஒரு சமா பார்த்து நம்மளுடைய தனி நோட்ல போட்டு தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ல நடத்தும் போது பாத்துக்கலாம். ஆனா நம்ம டெஸ்ட்டுக்காக 4/8 6.1, 6.2 முடிச்சிடணும். 2.6ல இருந்து 2.9 வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸோட சம்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 4ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடும். 8 மணிக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க அப்படியே சோஃபால சாஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம், 5th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 6 சாப்டர்ல 3 சாப்டரை கிராஸ் பண்ணியாச்சு. 1, 2 ஆல்ரெடி ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. அது கூட 5 எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கிறீங்க. ஃபைன்.
அப்போ நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் கடுமையாக படித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னால 1, 2, 5 முடிக்க முடியும். நான் 4, 8 அதாவது ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்திலேயே 3 சாப்டர் படிச்சுட்டு குவார்டர்லி எக்ஸாமுக்காக தயாராக இருக்கின்றேன். அப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக் பிளானிங் நம்மளோட லைஃப்ல இருந்ததுன்னா கண்டிப்பா தோல்வி என்பது நம்ம கிட்ட நெருங்க வாய்ப்பே கிடையாது. அது பயந்துகிட்டு போகும் நம்மளுக்கு கிட்ட இருந்து. 11ஆம் தேதி போயாச்சு நம்ம. அப்ப அடுத்த சண்டேக்கு வந்தாச்சு. சண்டேனா ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கிடையாது நமக்கு. சண்டே ஒரு சாதனை நாளா மாத்திட்டு இருக்கிறோம் நம்ம. சாப்டர் 3 ஃபுல்லா எழுத போறோம் 11/8. என்ன சார் சாப்டர் 3 ஃபுல்லா வச்சிட்டீங்க, 7 எக்ஸசைஸ் இருக்கா சார், எப்படி சார் எங்களால முடிக்க முடியும்? ஒன்னும் கவலைப்படக்கூடாது. நம்ம 4ஆம் தேதி முடிச்சதுல இருந்து தினம்தோறும் 5ஆம் தேதி ஒரு எக்ஸசைஸ், 6ஆம் தேதி ஒரு எக்ஸசைஸ், 7th ஒரு எக்ஸசைஸ், 8th ஒரு எக்ஸசைஸ், 9th ஒரு எக்ஸசைஸ், 10th ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு தினம்தோறும் 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6 முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. 11ஆம் தேதி எப்படா வருது, சாப்டர் 3 தூக்குறோம் நம்பன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக எழுதலாம். அப்போ ரொம்ப ரொம்ப அழகா தெளிவா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சண்டே அன்னைக்கு சாப்டர் 3 படிக்க கூடாது. 11/8 அன்னைக்கு டெஸ்ட்னா 4ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடுவுல 6 நாட்கள் இருக்கிறது. 4ஆம் தேதி டெஸ்ட் எழுதி முடிச்சோட நைட்டு 9 மணிக்கு 3.21 புளியார் சொல்லி போட்டுருணும் நீங்க. அப்ப பாத்துட்டீங்கன்னா 3.1, 3.2, 3.3 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ். ஸ்கூல்ல நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை எழுதுங்க, இதை எழுதுங்க, ரெக்கார்ட் எழுதுங்க, பிசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் நடுவுல ஒரு எக்ஸசைஸா முடிச்சுக்கிட்டே வரும். கண்ணனை நின்று பேசுங்க. நான் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், தினந்தோறும் 1 மணி நேரம் படிக்கிறேன் மேக்ஸ். ஒரு சாப்டர் நான் முடிச்சுட்டு வரேன். உங்களை விட கிளாஸ்ல இருக்கிற 10 பேரை விட நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி வரப்போற குவார்டர்லி எக்ஸாம்ல நான் யாருன்னு இந்த கிளாஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்கூலுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என் மேக்ஸ் மிஸ்ஸுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கான நேரம் நமக்கு நெருங்கிட்டே இருக்குது. இப்போ 11/8 சாப்டர் 3 முடிச்சாச்சு. இப்போ 11/8 நைட் ஒரு 9 மணிக்கு அப்படியே நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 1, 2, 3, 5 1, 2, 3, 5 முடிச்சிட்டோம். ஃபைன், தட்ஸ் கிரேட். அதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி வரோம் நம்ம. 4.1 ல இருந்து 4.3 4வது சாப்டர்ல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல 3 எக்ஸசைஸ் படிக்கிறோம். அது இல்லாம வெக்டர் அல்ஜிப்ரால 6.2 விட்டுட்டு வந்த பாருங்க. திருப்பி 6.3 ல இருந்து 6.4, 6.5 3 எக்ஸசைஸ் சேர்த்து படிக்கிறோம் நம்ம. அதை முடிச்சிட்டீங்கன்னா நம்ம 18/8 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல பாதி கிராஸ் பண்ணிருப்போம், 6th சாப்டர்ல பாதி கிராஸ் பண்ணிருப்போம். இப்ப கம்ப்ளீட்டட் சாப்டர் அதே தான் இருக்குது. எதுவே இருக்குது 1, 2, 3, 5 தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது 25 வந்தாச்சு. நம்ம ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 25/8 போயிட்டு இருக்குது. ஸ்கூல்ல எல்லாம் பரபரப்பா போர்ஷன் போயிட்டு இருக்கும். பிசிக்ஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க, பயாலஜி முடிச்சுட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க. குவார்டர்லி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரன்னு இருப்பாங்க. 25/8 நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சண்டே மீதி இருக்கிற 4.4, 4.5, 4.6 முடிக்கிறோம். அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரால பேலன்ஸ் இருக்கிற 6.6 ல இருந்து 6.10 வரைக்கும் முடிச்சிடும். 25/8 பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 முடிச்சுட்டு இருப்போம், சாப்டர் 2 முடிச்சுட்டு இருப்போம், சாப்டர் 3 முடிச்சுட்டு இருப்போம், சாப்டர் 4 முடிச்சுட்டு இருப்போம், சாப்டர் 5 முடிச்சுட்டு இருப்போம், சாப்டர் 6 முடிச்சுட்டு இருப்போம். 25/8 உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டயாவது போன் பண்ணி வால்யூம் 1 ஃபுல்லா முடிச்சிட்டியாடா, குவார்டர்லி எக்ஸாம் இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பான். உங்களை பார்த்து என்னது அடுத்த வாரம் குவார்டர்லி, இப்போ போயிட்டு இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிற, பொறுமையா பாத்துக்கலாம், அதான் 1/2 நாள் லீவ் இருக்குதுன்னு சொல்லுவான். கண்டிப்பா பாருங்க மாணவர்களே, நம்ம 7ஆம் மாசம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே பார்க்கும் போது தனித்தனியா பார்க்கும் போது ஐயோ 1.1, 1.4 வரைக்குமா, 5.5 1.5 ல இருந்து 1.8 வரைக்குமா, 5.3, 5.4 2.1 ல இருந்து 2.5 வரைக்குமா, எவ்வளவு பிரமிப்பா இருக்குது பாருங்க. ஆனா நம்ம 25/8 அன்னைக்கு நைட் ஒரு 10 மணிக்கு நம்ம மேக்ஸ் புக்கை பார்க்கும் போது வால்யூம் 1 முடிச்சிட்டோம்டா, நம்ம இன்னும் ஒரே புக்கு தாண்டா இருக்குது, நம்ம மீதி முடிச்சிடலாம்டான்னு ஒரு கெத்து வரும் பாருங்க. அதுக்கான பிளான் தான் இந்த பிளான் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டடி பிளானை அனைத்து மாணவர்களும் பிரெயின் குள்ளார வச்சுக்கணும். நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸை முடிக்கணும்னா இந்த பிளான் பிரகாரம் நீங்க நகர்ந்தாதான் முடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது 19 இதுதான் கடைசி வாரம் உங்க கையில இருக்கும். அப்போ குவார்டர்லி யாருக்குமே ஸ்டார்ட் ஆகாது. 19 வாரம் மட்டும்தான், அந்த வாரம் மட்டும்தான் சண்டே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் சண்டே கண்டிப்பாக தமிழோ இங்கிலீஷோ நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க.
அன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா 6 சாப்டரையும் ஒரு முழு கொஸ்டின் பேப்பர் வித் சாய்ஸஸோட வால்யூம் 1 ஃபுல்லா எழுத போறோம். எப்படி பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்களோ, அதாவது 2 மார்க்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டட் ஆகவும், அதே மாதிரி 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டட் ஆகவும், அப்புறம் 41ல எய்தர் ஆர், 42ல எய்தர் ஆர், 43ல எய்தர் ஆர்னு சொல்லிட்டு 7 கொஸ்டின் எய்தர் ஆரோட வித் சாய்ஸோட எழுத போறோம். அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் 19ல நீங்க எழுதிட்டு மெட்ரோ கருணாகரன் சேனல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்க எழுதிட்டு ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு ஒரு சென்டம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல்ல என்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் குவார்டர்லி வரும் நம்ம போய் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு தயாரா இருப்போம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸை நீங்க கிளீனா படிச்சு முடிக்கணும்னா நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மெம்பர்ஷிப் எப்படி சார் ஜாயின் பண்றது? நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், அதை பிரஸ் பண்ணாலே நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய நேம் போட்டு இந்த மாதிரி மெம்பர்ஷிப் நாங்க ஜாயின் பண்ணிக்க சொன்னீங்கன்னா அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிரகாரம் அதுக்கான கீஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க கரெக்ஷன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு இருக்கிற 1 மார்க்ஸ், ஏதாவது ஓன் 1 மார்க்ஸ், கிரியேட்டட் சம்ஸ், புக் ஒர்க் ஏதாவது புரியலன்னா நீங்க குரூப்ல கேட்டீங்கன்னா அதை வீடியோவா எடுத்து உங்களுக்கு குரூப்ல நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். சில வீடியோஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேரும். அந்த வீடியோஸ் ரொம்ப டஃப்பான புக் ஒர்க் சம்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் சம்ஸ், கிரியேட்டட் சம்ஸ் எல்லாம் போடும்போது மெம்பர்ஸ்க்கு அந்த வீடியோஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம். இப்போ மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வரும். உங்களுக்கு எந்தெந்த டவுட்ஸ் இருக்குதோ அதை குரூப்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மற்ற ஸ்கூல்ஸோட கொஸ்டின் பேப்பரை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் சென்னையில இருக்கிற பிள்ளை பார்க்கலாம், சென்னையில வர கொஸ்டின் பேப்பர் தூத்துக்குடியில இருக்கிற பிள்ளை பார்க்கலாம். அனைவரும் அந்த குரூப்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அந்த குரூப்ல. அந்த பிள்ளைகளோட போட்டி போட்டு படிக்கும் போது இன்னும் நம்மளுடைய போட்டி மனப்பான்மை இன்னும் ஜரூரா இருக்கும், இன்னும் ஃபாஸ்டா இருக்கும், இன்னும் ஸ்போர்ட்டிவா இருக்கும், இன்னும் நாலேஜபிளா இருக்கும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இது வழியா வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 1 மார்க் நான் கூகுள் ஷீட்ல கொடுப்பேன், நான் அதை மல்டிபிள் சாய்ஸஸ்ல கொடுப்பேன். அது ஒரு கேம் மாதிரி விளையாட உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் ஆயிடும். உங்களுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ்க்காக கொடுத்துருவேன் நான். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மறந்துடாதீங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9940997412க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த ஸ்டார் 1 வரும். அந்த ஸ்டார் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க மெம்பர் ஆயிடுவீங்க. நாங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாமே மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வரப்போற குவார்டர்லில உங்களோட டார்கெட் 100 out of 100 எடுப்பதற்கு என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள், என்னுடைய அட்வான்ஸ்டு விஷஸ். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் கடினமாக உழைப்பதற்கு திட்டமிடல் வேண்டும். திட்டமிட்டு சரியாக நம்மளுடைய ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணனா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாசம் வெற்றி நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.